மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாம்பரத்துல ஒரு அரசு உதவி பெறும் அந்த அரசு சேவை மையம், அதாவது சமூக நலத்துறை சார்பா நடத்தப்படுற அந்த விடுதியில 13 வயது ஒரு பெண்மணி அங்க 4-5 நாள் தான் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகுது. ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல கால் உடைஞ்சிருக்கு அது இதுன்னு சொல்லி அந்த பரிசோதனை பண்ணும்போது, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லும்போது, சில தகவல் திடுக்கிடும் தகவல் வந்து அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து என்ன கண்ண கட்டி, பாலியல் ரீதியா கால உடைச்சு, சில தொந்தரவுகள செஞ்சு என்ன துன்புறுத்திட்டா அப்படின்ற தகவல்கள் வெளியாகுது. அப்போ அது எப்போன்னு பார்த்தோம்னா, ஞாயித்துக்கிழமை முந்தா நேத்து ஞாயித்துக்கிழமை தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததா. அதுவும் மேத்யூ அப்படிங்கிற ஒரு நபர், காவல்ல அந்த விடுதியோட காவலர் அப்படின்னு தகவல் வெளியாகுது. அப்போ இந்த இடத்துல நெறைய தகவல்கள் நமக்கு வந்து சில கேள்விகள் வருது நமக்கு. ஏன்னா, தொடர்ந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் தான் ஒரு இதுக்கெல்லாம் அது ஒரு பாடம்னு நெனைக்கலாம் இந்த தமிழகத்திற்கு. நெறைய விஷயம் அதுல வந்து அந்த பெண்மணியோட உளவியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அந்த எஃப்ஐஆர் கசிவானதுனால நெறைய இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கொடுமை நடந்தாலும் இப்ப இந்த அரசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கே பயமா இருக்கிற சிச்சுவேஷன் ஆயிருக்கு. இருந்தாலும் அதை மீறி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது, அரசு அதுவும் அரசு விடுதியில நடக்கும்போது, வேற எங்க பாதுகாப்பு இருக்கும் நமக்கு நெனச்சு பாருங்க. அரசு நடத்துற அந்த செ செ விடுதியிலேயே பாதுகாப்பு இல்லன்னா, வேற மத்த இடத்துல இந்த அரசு எப்படி பாதுகாப்பு குடுக்குன்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம வந்து சின்ன ஒரு 13 வயது சிறுமி தான். அப்போ நம்ம வந்து நம்ம எல்லாம் இதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். நம்ம பேசிட்டு போயிருவோம். ஆனா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வரும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இந்த அரசு வந்து இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இன்னைக்கு இருக்கு. ஏன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். நெறைய இடத்துல இன்னைக்கு வந்து அப்படி முன்னேற்பாடு இல்லன்ற மாதிரி தகவல் தான் நமக்கு வருது. ஏன்னா, இப்ப வந்து ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோங்கிற ஒரு விஷயம் வரும். நம்மளோட சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அந்த அம்மா வந்து அதாவது இந்த காவலரை மாத்தி இனிமே வந்து பெண்கள் விடுதியில வந்து நாங்க பெண்களை மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்தது. ஏன் இப்பதான் செய்யணுமா? இதுக்கு முன்னாடி செய்யக்கூடாதாங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல இந்த அரசு வந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து 1 இல்ல 2 இல்ல. அதாவது 13 வயசுன்னு இல்ல. 80 வயசு கிழவிக்கு கூட தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ராணிப்பேட்டையில 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். ஒருத்தன் குடி போதையில தரன்னு இழுத்துட்டு போய் 80 வயசு அந்த மூதாட்டிய வந்து பாலியல் ரீதியில துன்புறுத்தி கொல்றான். அப்போ இது வந்து ஏதாவது இவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, உத்தரப்பிரதேச பாருங்க, மணிப்பூர பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அங்க இங்க எல்லாம் நடக்கலங்க. நம்ம தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. அதாவது ஒரு பயமே இல்லையாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது இங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப வந்து கஞ்சா, அ போதை கலாச்சாரம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. ஒரு ஒரு பையன வந்து அவன் வந்து அந்த ஏஜ்ல வந்து ஸ்கூலுக்கு போய் வர்ற வரைக்கும் பெற்றோர்கள் வந்து அந்த அளவு கவனமா இருக்காங்க. அதே பெண்களானாலும் சரி, இன்னைக்கு அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கனமா தான் இருப்பாங்க. போய் எப்படா ஸ்கூலுக்கோ, இல்ல காலேஜுக்கோ போய் வர்றதுக்குள்ளார அந்த அளவுக்கு ஒரு மனசுல கனமா தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் ஒரு பாதுகாப்பே இல்லன்ற ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு, தமிழகத்துல. இதெல்லாம் ஏதாவது நம்ம கேட்டோம்னா, ஏதாவது இந்த அரசுக்கு எதிரா செ கேட்கிறோங்கிறது இல்ல. நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. அத சுட்டிக்காட்டுறோம்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் நேத்து அமித்ஷா வரும்போது சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது அ தமிழக சார்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சில விஷயத்த பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சார்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல கொங்கு நெறைய வீடு புகுந்து நகைக்காக கொலை செய்யறத நம்ம கொலை மண்டலமா மாறி இருக்கிறதுங்கிறது கூட சுட்டிக்காட்டியிருந்தாரு. நெறைய விஷயம். சென்னையில எல்லாம் கூலிப்படைய ஏவி நெறைய நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி, அதே தென் மாவட்டங்கள்ல ஜாதி பிரச்சனையால சில விஷயங்கள்.
இந்த 4 ஆண்டு ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஊர்ஜிதம் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து நெறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நெறைய பெண்களுக்கு வந்து நாங்க தான் சமூக நீதி குடுக்குறோம். பெண்களோட வாழ்வாதாரத்த உயர்த்துறோம். பெண்களுக்கான கல்வி ஆனாலும் சரி, எதானாலும் நாங்க தான் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, எந்த ஒரு விஷயமுமே செயல்பாடுல வரலன்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு இப்ப வந்து தொடர்ந்து நடக்கிறதுனால எப்ப மாற்றம் வருங்கிறது இதெல்லாம் எப்ப தடுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் மத்தியில இருக்கு. தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. எப்ப இது தடுக்கப்படுவார்கள்? அதாவது எந்த ஒரு குற்றமும் நடக்காத அளவுக்கு எப்ப தடுப்பாங்கங்கிற கேள்வி. ஆனா தடுக்கிறது இல்லைங்கிறது தான் இங்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு எதார்த்தமான உண்மை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 ஆண்டுகளா இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்த விவகாரத்துல வந்து இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. அதுல ஞானசேகரன் வந்து ஓப்பனா அவன வந்து முகத்த திறந்து வெளியில வந்துட்டு இருந்தாப்ல. கூட்டிட்டு வரும்போது போலீஸ்காரன். ஆனா இந்த இடத்துல இந்த மேத்யூ அவன வந்து முகமூடி போட்டு அவன முகத்த மறைச்சு போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. ஏன்? எதுக்குன்னு எல்லாம் தெரியறதில்ல. அவன அந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி எல்லாரும் மத்தியில இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. அப்போ அவன அந்த அளவுக்கு அவன் என்ன பெரிய இவனா அவன் ஒரு அவங்க எல்லாம் யாரோ சொன்ன மாதிரி இதே அ க தண்டனைகள் கடுமையா இருக்கணும். அப்பதான் நெறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஆதரவா சிலர்கள் வந்து செயல்படுறதுனால, குற்றவாளிகள வந்து மறைக்க தான் முயற்சி பண்றாங்களே ஒழிய, அவங்களுக்கு தண்டனை குடுக்கவோ, இல்ல அவனுக்கு எதிரா செயல்படுற மாதிரி எந்த ஒரு அரசுனாலும் எதுவுமே இல்லன்ற மாதிரி தான் இன்னைக்கு எதார்த்தமான உண்மை. ஏன்னா அப்படி இல்லன்னா, எதுக்கும் மறைக்கப்பட மாட்டாங்க. அவன வந்து ஓப்பனா பாருங்க இந்த இந்த தருதல தான் அப்படின்று ஓப்பனா காட்டுவாங்க. ஏன்னா குற்றம் செஞ்ச நபர காட்டுறதுல ஒண்ணும் தவறு இல்லையே. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள அ கசிய விட்டா தான் அதாவது எஃப்ஐஆர் ஏதாவது கசிய விட்டா தான் பிரச்சனை நமக்கு. இவங்களெல்லாம் ஓப்பனா இந்த மாதிரி இவங்களெல்லாம் திருந்துட்டு இவனால இவனுக்கு குடுக்குற தண்டனால, நாளைக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கணுன்ற மாதிரி தண்டனைகள் அதிகப்பட வேணும். ஆனா, இங்க வந்து அப்படி இருக்கா? இல்லையாங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா, நம்ம சட்டதிட்டங்கள். ஆனா, இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து நெறைய இன்னைக்கு அரசியல் இந்த விஷயத்துல பேச விரும்ப மாட்டாங்க யாரும். ஏன்னா ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல நடந்த விஷயம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஆனா நாளைக்கு நம்ம வீட்ல நடக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, நல்ல ஒரு ஆட்சி வேண்டும். நல்ல ஒரு அந்த ஆட்சி அப்படி இருந்தா மட்டும் தான் அ எல்லாத்த தடுக்கப்படலாம். ஏன்னா குற்றங்கள வந்து அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் இன்னைக்கு காவல் இருக்காங்க, நீதி இருக்கு, நீதிபதிகள் இருக்காங்க. குற்றம் நடந்துறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்டனை குடுக்கலாம். அவனுக்கு என்ன ஏதுன்னு நம்ம விசாரணைக்கு படலாம்ங்கிறது இது அரசு கிடையாது. அரசுங்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு தான். எல்லா இடத்துலயும் ஒரு சுனாமி வந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன எப்படிப்பட்ட ஒரு மழையானாலும் சரி, என்ன ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா பண்றதுனால தான் அரசுன்னு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல அதை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு அதுதானே வேலை. இன்னைக்கு வந்து சட்டம், பாதுகாப்புன்னு வந்து மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்ட எல்லாமே. நடந்ததுக்கு அப்புறம் இத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாங்க தண்டனை குடுக்குறதுங்கிறதுக்கு இந்த சட்டம் கிடையாது. அதனால மொத்தத்துல வந்து இந்த அரசு வந்து தோல்விதான் நம்ம பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா, தொடர்ச்சியா இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா, கஞ்சா இருக்கு. இது க ச வ உ சாராயம், மதுக்கடைகள் இருக்கு. இதனால சின்ன சின்ன பசங்க வந்து நெறைய வீடு புகுந்து 10ஆம் வகுப்பு மாணவிய போன வாரம் நம்ம பார்த்திருந்தோம். 10ஆம் வகுப்பு மாணவி ஒரு 19 வயசு ஒரு சின்ன பையன் வந்து வீடு புகுந்து காதலிக்கலன்னு சொல்லி வெட்டுறான். இது எல்லாத்துக்கும் போதை. எல்லாம் இதுதான் காரணம். இந்த போதைய ஒழிச்சாலே தமிழகம் உருப்படுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். மனிதா நீ மகத்தான்